நினைவுகள் ஏராளம் ஏராளம் நீங்கள் ஷேர் பண்ணது நன்றி. இன்று பிறந்த நாள், திருமண நாள், சுப நிகழ்ச்சிகள் கொண்டாடும் யாராவது இருந்தாங்கன்னா நம்ம தளத்தில் சொல்லலாம். அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லுவோம். நம்ம தளத்தில் இல்லாத பட்சத்தில் நம்ம உலகில் எங்க பிறந்த நாள், திருமண நாள், சுப நிகழ்ச்சிகள் கொண்டாடும் யாருக்கும் நம்ம நட்புகள் குடும்ப சார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிப்போம். சொல்லுங்க சார். காலை வணக்கம் சார். இது சித் சர்வின் பேரனுடைய பர்த்டே இன்னைக்கு. வீரமணி, சென்னை. சாரி சார், அவங்க பேரன் பேர் சொல்லுங்க சார். சித் சர்வின். சித் சர்வின். சித் சர்வின். சர்வின். சித் சர்வின். சண்முக வீரமணி சாரின் பேரன் சித் சர்வின் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இன்னைக்கு குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் வேண்டியும் உலகில் உள்ள அனைத்து உயிர்களும் உடல்நலம் மனநலம் பெற்று வாழ ஒரு வாழ்த்தும் பிரார்த்தனையும் தெரிவித்து ஃபீட்பேக் செக்ஷனுக்குள்ள நுழைவோம். இன்னைக்கு ஆல்ரெடி நேரமானதுனால ஃபீட்பேக்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு பண்ணணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். வீரசேகரன் சார், உங்க ஃபீட்பேக் கொடுக்கலாம். அன்புகளுமிய சோதரர்கள் சோதரிகள், உங்கள் அனைவருக்கும் இனிய நட்புலரி வணக்கம். நமது சண்முக வீரமணி ஐயா அவர்களுடைய பேரன், நமக்கும் பேரன் அவர்கள் சித்து சர்வின் அவர்களுடைய பிறந்த நாளை எல்லாம் வல்ல இறைவனை இறைஞ்சு வேண்டி அவருக்கு வாழ்த்துக்களை, இதய வாழ்த்துக்களை நாம் அனைவரும் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தது நம் அம்மா அவர்களுடைய சுந்தரி அம்மாவின் அம்மா இங்கு வந்து கை வீசினார்கள் என்பது அல்ல, வாயு வீசினார்கள் என்பதுதான் சிறப்பாக இருக்கும் என்று எண்ணுகிறேன். சுந்தரி அம்மாவை நாம் எப்படி அழைக்கிறோம் என்பதல்ல, திருமுகு சண்முகம் ஐயா அவர்களை இன்றும் நாம் திருமுகு சண்முகம் ஐயா என்றுதான் அழைப்போம். ஆனால் சுந்தரி அம்மாவை நாங்கள் சுண்டலி என்று கூட சில நேரங்களில் அழைக்கலாம். அது அன்பு மிகுதியால் என்று கூறி நீங்கள் ஒரு முழுமை பெற்ற வாழ்க்கையை முழுமையாக தந்தீர்கள் என்பதை கூறி நன்றி கூறி அடிக்கடி வாருங்கள் அம்மா, உங்கள் அமுத ஊற்றை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி கலைஞர் அவர்களே, எங்களுக்காக வந்து ஒரு ஃபீட்பேக் கொடுத்ததுக்கு. லோகநாதன் ஐயா, நீங்க பேச. அனைவருக்கும் நட்புலகை காலை வணக்கம். கலைஞருக்கு அடுத்து நம்மளை விட்டுருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம் ஐயா. நம்ம சண்முக வீரமணி சாருடைய பேரன் சித்து சர்வின் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இன்னைக்கு என்ன பேசுறதுன்னே புரியல. அதான் ஐயா சொன்னாடி தாய் 8 அடி தான், குட்டி 160 அடி பாய்ஞ்சிட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இங்க நம்ம கணேசா சொன்னாடி இவங்க வந்து அப்பா பொண்ணு, அவ்வளவுதான். அப்பா பத்தி நிறைய சொன்னாங்க. அப்பா 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 ரொம்ப நல்லா இருந்தது. இந்த சைக்கிள்ல கூட வச்சு கூட்டிட்டு போனார் அப்பா. எங்க போனாலும் குழந்தைகள் அப்பெல்லாம் நானும் என்னுடைய பிள்ளைய கூட வச்சுதான் சினிமாவுக்கு போகும்போதெல்லாம் கூடையில் தான் வச்சு கூட்டிட்டு போவோம். அந்த கூடையை பத்திரமா வச்சுக்குவாங்க. ஆனா அந்த சீட்ல உட்கார வைக்கும்போது அந்த கூடையில் தான் உட்கார வச்சு படம் பார்க்க வைப்போம். அதெல்லாம் வந்து ரொம்ப அழகா சொன்னாங்க. எல்லா விஷயத்தையுமே ஒண்ணு கூட விடலை, எல்லாமே ரொம்ப அழகா சொன்னாங்க. அடுத்தது வந்து இந்த ஸ்டாம்ப் கலெக்ஷன் தான் அப்பெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். அது இந்த சோவியத் யூனியன் புத்தகம் இதெல்லாம் ரொம்ப எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாருக்குமே அந்த நம்ம 73 இயர்ஸ்னா கூட எங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நல்லா இருந்தது. பாடல் அமைதியான நதியினிலே ஓடும் ஓடம் அளவில்லாத வெள்ளம் வந்தாடும், அமைதியான நதியினிலே ஓடும் ஓடம் அளவில்லாத வெள்ளம் வந்தாடும், காற்றினிலும் மழையினிலும் கலங்க வைக்கும் இருளினிலும் கரையினிலே ஒதுங்கி நின்றால் வாடும்,
ஆடும் அமைதியான நீனிலே ஓடும். ரொம்ப நன்றி நன்றி. மேலத்துக்கு கோடான கோடி நன்றி. ஐயாவுக்கு நன்றி. அனைவருக்கும் நன்றி ஐயா. நன்றி லோகநாதன் ஐயா, அருமையான ஒரு ஃபீட்பேக் பாடல்களோட கொடுத்தீங்க. தாமோதரன் ஐயா, நீங்க பேசலாம். இனிய காலை வணக்கம். வீரமணி சார் அவருடைய பேரன் அவர்களுக்கு பிரதான வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்வதை மகிழ்ச்சி அடைகிறேன். கைவீசம்மா கைவீசு, அதை கேட்கும்போதே குழந்தையாக ஏன் நாம் இருக்கக்கூடாது என்று தோன்றுகின்றது. இவங்க அம்மா பிள்ளையா அப்பா பிள்ளையான்னு தெரியல, அடிக்கடிக்கு அப்பா அப்பா சொல்றாங்க. அப்பாவுடைய பாசம் அதிகமாக இருக்கின்றது. அம்மாவை மறந்து விடாதீங்க. நூலை போல சேலை, தாயை போல பிள்ளை. அம்மாவை போலயே நீங்க அபேஷா சொன்ன போல 160 அடி இல்லை, அதிகம், அதை விட தாண்டி விட்டது உங்களுடைய பேச்சு. சிறப்பு. நேரம் கருதி நான் இதை நிறுத்தி விட்டுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ தாமோதரன் சார், அருமையான ஒரு ஃபீட்பேக் எடுத்தீங்க. எதையுமே அவங்க விடலை. இந்த சிறு வயது முதல்ல இருந்து இன்னும் வரைக்கும் உள்ள எந்த விஷயத்தையும் அவங்க விடலை. அருமையா ஃபீட்பேக் கொடுத்தாங்க. ஜெகநாத் சார், நீங்க பேசுங்க. நன்றி சார். அனைவருக்கும் வணக்கம். திரு சண்முக வீரமணியோட பேரன் சித் சர்வேனுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். முத்துலட்சுமி அவர்கள் சிறப்பா பேசினாங்க. அதாவது இட் இஸ் எ கம்ப்ளீட் ஃபுட் அப்படின்னு சொல்ற மாதிரி கம்ப்ளீட் லைஃப் அவங்க இதுவரை வாழ்ந்திருக்காங்க. அவங்களோடதுதான் நம்ம 60 வயசு 55 வயசு இருக்கிறவங்க எல்லாருக்கும் இருக்கக்கூடியது இதே நினைவுகள் தான். மோஸ்ட்லி காலையில பாட்டு, மார்கழி மாசத்துல எல்லாமே ரேடியோல தான் கேட்போம். இப்பெல்லாம் வீட்டுல கேட்டுக்கிறோம். பட் இந்த மாதிரி நினைவுகள் நம்ம இந்த எனக்கு தெரிஞ்சு இதுல இருக்கிற அனைவருக்கும் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே ஒரு கான்டெம்பரரிஸ் மாதிரி தான் இருக்கிறோம். ரொம்ப அழகா பேசினாங்க. அவங்களோட அம்மா மாதிரியே இருந்தது அவங்களோட குரல். கிட்ட அவங்க அப்பாவை பத்தி தான் சிறப்பா பேசினாங்க. ஜென்ரலா எல்லாரும் சொல்லுவாங்க, பெண்கள்னா அப்பாவை விரும்புவாங்க, ஆண் பசங்க அம்மாவை விரும்புவாங்க. என்னோட வீட்லயும் அப்படிதான் இருக்கு. என்னோட பசங்க எல்லாம் அம்மா அம்மான்னு வானுங்க, நம்மள கண்டுக்கவே மாட்டானுங்க. அது நல்லா தெரியறது. ஸோ எவ்வளவு அவங்க ரொம்ப சிறப்பா பேசுறாங்க. வாழ்த்துக்கள் அவர்களுக்கும், அவர்கள் அம்மா அப்பாவிற்கு வணக்கங்கள். வருத்தப்படாதீங்க சார், எல்லா ஆம்பளை பிள்ளைங்களும் அப்படிதான் சார். ஆமா, நம்ம டைரக்டா எதுவும் வராது, அம்மாட்ட போய் ஃபில்டர் ஆகிடும், அப்புறம் தான் சேரும். போங்கப்பா அப்படின்றதுதான். ஆமா, அப்பாட்ட டைரக்டா கேட்க சொல்லு அப்படின்னு ஒய்ஃப் கிட்ட போனா கூட அது டைரக்டாலாம் வராது. அது ஆம்பளைகள் தான். அப்ப எப்பவுமே ஆப்போசிட் செக்ஸ் அட்ராக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மாவும் பையனும் அப்பாவும் பொண்ணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்பவுமே நடக்கும். அப்பாவை பத்தி அப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு நிறைய அப்பா பத்திய தகவல்கள். நன்றி முத்துலட்சுமி மேடம். அண்ட் நாராயணன் சார். சார் வணக்கம். எல்லோருக்கும் நட்புலரி வணக்கம். இன்று நெல்லை தமிழ் ஒரு குற்றால அருவி மாதிரி அழகாக பேசினாங்க. அதாவது அவங்க சொல்லும் போதெல்லாம் நான் என்னோட லைஃப்லேயே கம்பேர் பண்ணேன். அவங்க ஜங்ஷனில் இருந்திருக்காங்க, கவிதா ஃபேன்சி ஸ்டோரு. நான் பாளையங்கோட்டையில் இருந்தேன். பாளையங்கோட்டையில் சவுத் பஜார், நார்த் பஜாரில் பார்த்தீங்கன்னா மித்த வீட்டுக்கு தேவையான பொருள் கொடுக்கும். சவுத் பஜாரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எங்கள் ஸ்டேஷ்னரி, குழந்தைகளுக்கு என்ன ஸ்டேஷ்னரி கடையோ ஒரு 50 கடை இருக்கும். அதுக்கு அங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் இருக்கும். அவங்க சொன்னாங்களே, அவங்க அந்த திருநெல்வேலி பாஷை நானும் முதல்ல இங்கே சென்னையில் ரொம்ப கஷ்டப்பட்டேன். என்னடா நம்ம பேசுறது எதுவுமே இந்த வாழை போல பேசுறது, அங்கே ஒரு ஜாலி லாங்குவேஜ், இங்கே பார்த்தா ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அந்த லாங்குவேஜ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இங்கே வரும்போது அதுக்கப்புறம் பழகிடுச்சு. அப்புறம் அவங்கள முன்னேற்றத்துக்கு அவங்கள ஒரு ரோல் மாடல் அவங்க அப்பா அப்படின்னு இதிலிருந்து தெரியுது. அந்த நீங்கள் சொன்ன மாதிரி அந்த காலத்தில் பேரண்ட்ஸோட உதவி எப்படியாவது நம்ம குழந்தைகள் ஒரு ஸ்டேஜ், நம்ம பட்ட கஷ்டத்தை விட அவங்க ஒரு படியாவது மேலே போகணும்னு சொல்லி இந்த டிஎன்பிசி
ஸ்டாஃப் செலெக்ஷன், அதுக்கு தேவையான அந்த எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் இப்போ உள்ள ஜென்ரேஷனில் கேட்டால் அது என்னன்னு கேட்பாங்க, சிஎஸ்ஆர்னு கேட்டால் என்னன்னு கேட்பாங்க, அந்த ரீடர் டைட்ஸ் அந்த புக்குன்னா என்னன்னு கேட்பாங்க உண்மைக்கு. ஆனால் இன்னைக்கு வேற மாதிரி பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அது இருக்கட்டும். நான் அந்த சிஎஸ்ஆர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தேன். அதான் 1 வருஷம் பண்ணால் 2 வருஷம் ஃப்ரீ கொடுப்பான். அந்த மாதிரி ஒரு ஆஃபரில் பண்ணுவேன். நான் ஸ்டாஃப் செலெக்ஷன் ஃபுல்லாக எழுதினேன். பேங்க் எக்ஸாம் எல்லாமே ஒரு பேக்கப் வந்து பேரண்ட்ஸு மற்றும் மித்த பையங்களோட அப்பா. அது மெயினாக நம்ம சொல்லணும். அதாவது நம்ம படித்தாலும் சரி, நம்ம ஒரு வீட்டுக்கு போகிற ஃப்ரெண்டுன்னா அவங்க வீட்டில் உள்ள அப்பா அம்மா இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க சஜஷன் கொடுப்பாங்க. இப்படி போங்க, இந்த மாதிரி எக்ஸாம் எழுதுங்க, இந்த சென்டரில் போய் எழுதுங்க. நான் சென்டர்லாம் மாற்றிருக்கேன், கேரளாவில் போய் எழுதியிருக்கேன். அப்படின்னு கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, அது வேற. நம்ம இன்ட்ரிவியூ போனோன்னா இன்ட்ரிவியூவில் இந்த கோட்டா சிஸ்டம் அதில் கொஞ்சம் அடி வாங்கிச்சு எல்லாம் வச்சுக்கோங்க. அதெல்லாம் இந்த கவர்மெண்ட் வேலையே வேண்டாம்னு சொல்லி ப்ரைவேட்டுக்கு போனேன். நான் ரொம்ப அருமை. அதாவது உங்களோட மலர் நினைவுகள், நீங்கள் சொன்ன மாதிரி மார்கழி மாதம் இதில் எல்லாமே ஃபீட்பேக் ஆயிடுச்சு. அந்த அந்த ஏஜில் உள்ளவங்க எல்லாருக்குமே ஒரு மலர் நினைவுகள் நினைச்ச மாதிரி இருந்தது மேடம். ரொம்ப எக்ஸலண்ட். உங்களோட இதை பகிர்ந்து கொண்டது எங்களையே திருப்பி ரீகால் பண்ண வச்ச மாதிரி இருந்து. ரொம்ப நன்றி மேடம், ரொம்ப நன்றி. தேங்க்யூ நாராயணன் சார். திருநெல்வேலி பாஷை அப்படிங்கிற ஒரு விஷயம் அருமையா நீங்க கண்டுபிடிச்சி எங்களுக்கு கண்டுபிடிக்க தரல அந்த பாஷையை. அருமையா இருந்தது இந்த ஃபீட்பேக்கு. அது மாதிரி நீங்க சொன்ன ஒரு விஷயம் அப்படின்னா, அதாவது நம்ம ஃபாதர் மட்டும் இல்லாம நண்பர்களோட அப்பாவும் நமக்கெல்லாம் உதவி பண்ணாங்கன்றதெல்லாம் ரொம்ப மிக அருமையான ஒரு விஷயம். தேங்க்யூ உங்களோட ஃபீட்பேக்கு. சண்முக வீரமணி சார், நீங்க பேசுறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சிஸ்டர் முத்துலட்சுமி அழகா மலரும் நினைவுகளை பத்தி அந்த கால நினைவுகள் வருகிறது. அப்படியே என்ன சொல்லுவாங்க, அம்புலி மாமா இதெல்லாம் படிச்சது இரும்பு கை மாயாவி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த இதெல்லாம் வந்து படிக்கும்போது அந்த ஒரு நினைவுகள் வரும்போது அப்படியெல்லாம் படிச்சோம். இப்ப இந்த காலத்துலாம் ஒண்ணுமே இல்லாத போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. ரொம்ப அருமை அவங்க இது பண்ணது. பேரனுடைய பிறந்த நாள் கூறிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. இந்த நாளில் ஒரு பாட்டு அருமையான பாட்டை நம்ம நட்புலரைக்கு சமர்ப்பிக்கிறேன். ஆண்டுக்கு ஆண்டு தேதிக்கு தேதி 1000 இருக்குது சுபதினம், அடுத்தவர் நலத்தை நினைப்பவர் தமக்கு ஆயுள் முழுவதும் சுபதினம். வள்ளுவன் பிறந்து குறளை சொன்னான், அறிவுக்கு அதுதான் சுபதினம். புத்தன் பிறந்து போதனை செய்தான், அன்புக்கு அதுதான் சுபதினம். காந்தி பிறந்து விடுதலை தந்தான், உரிமைக்கு அதுதான் சுபதினம். ஒருவன் துணிந்து தியாகம் செய்தால் உலகுக்கு அதுதான் சுபதினம். ஆண்டுக்கு ஆண்டு தேதிக்கு தேதி 1000 இருக்குது சுபதினம், அடுத்தவர் நலத்தை நினைப்பவர் தமக்கு ஆயுள் முழுவதும் சுபதினம். இதை நட்புலரி நண்பர்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். வாழ்க வளமுடன். தேங்க்யூ. நன்றி சார். அருமையான ஒரு பாடல். நம்ம ஜென்ரலா வந்து அன்னைக்கு அப்படி இருந்தோம், மகிழ்ச்சியா இருந்தோம் சொல்லிருப்போம். நம்ம இன்னைக்கு இருக்கிற விஷயம் கூட நாளைக்கு மகிழ்ச்சியா ஃபீல் பண்ணுவோம். ஆனா இன்னைக்கு இருக்கிற விஷயத்த இன்னைக்கே மகிழ்ச்சியா ஃபீல் பண்றவங்க தான் ரியலா மகிழ்ச்சியா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் நீங்க சொல்லி அருமையான ஒரு பாடல் பாடினீங்க. நித்யா தேவி மேடம் வாங்க. அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். ரொம்ப அழகான ஒரு ஃப்ளோ, செம்மையா பேசுனீங்க. ஒவ்வொன்னா அப்படியே அழைச்சிட்டு போனதே ரொம்ப, அதுவும் அந்த குரல்ல வந்து எப்பயுமே வந்து என்னடா இவங்க குரல் ஒரு மாதிரி எல்லாத்தையும் காட்டிலும் வேற மாதிரி ஈர்க்குது அப்படின்னா, இந்த திருநெல்வேலி பாஷை வந்து ரொம்ப
இருக்கும். அவங்க பேசும்போது எல்லாம் நிறைய பேர் பேசும்போது கொஞ்சம் இசை இருக்கும். அவங்க பேசும்போது பார்த்தா ஒரு 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 மாதிரியான ஓசை இருக்கும். அந்த ஓசையே வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். யாரு சில பேர் பேசுறத மட்டும் கேட்கணும்னு ஓடி வர்ற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி. அந்த மாதிரி ஸ்லாங்ல பேசி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ். வேற ஒன்றும் இல்லை. நல்ல நான் ரமேஷ் ஐயா சொன்ன மாதிரி எங்க அப்பாவும் இந்த மாதிரி தான். நான் வாரம் வாரம் ஆரவாரந்தேன்னு பார்த்துக்கோங்களேன். நாராயண ஐயா சொன்ன மாதிரி இந்த ஸ்டாஃப் செலெக்ஷன் எழுதுறது, ப்ரொஃபஷனல் ஆஃபீஸர் எழுதுறது, இந்த வாரம் என்னன்னே தெரியாது அப்படின்னு இருக்கவே இருக்காது. வாரம் ஞாயிற்றுக்கிழமை எங்கடா போவோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அது வந்து மார்கழி மாசம் அந்த ஒரு குட்டிக்கூன்னு ஒரு தொன்னையில கொஞ்சோன்னு பொங்க கொடுப்பாங்க நக்கி திங்கிறதுக்கு. அந்த பொங்க நல்லா இருக்கும். அந்த 14ஆம் தேதி ஜனவரி மாசம் ஒரு பொங்க வைப்பாங்க வீட்டுல, தேனாமிர்தம்னு வாங்க. ஆனா அது எனக்கு பிடிக்காது. அந்த சட்டிலே கிடக்கும் அந்த பூசணிக்காவும், சக்கரைக்காய் பூசணிக்காவும். இப்போ கூட சக்கரை பூசணிக்காவை தான் நறுக்கிக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப அது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம். அந்த ஸ்டோர்ஸ் சொன்னீங்க, கவிதா ஸ்டோர். அதனால இந்த சாயந்தரம் வந்து அவுத்து விட்டு கழுதைன்னு வாங்கல, இந்த மாதிரி இந்த பைய தூக்கி போடுறது, ஒரு பக்கம் செருப்பதைக்கு போடுறது, அவுத்து விட்ட கழுதை மாதிரி போடுறது. ஐஸ் பாய் விளையாடுறேன், ஐஸ் கீழ் விளையாடுறேன்னு. இப்பெல்லாம் எவன் விளையாடுறான் பாவம், அவன் பாட்டுக்கு இருக்கான். அது அந்த கிச்சு கிச்சு தாமாடான்னு சொல்லிட்டு ஒரு இதை வச்சு மறைச்சு ஒழிச்சு வச்சு விளையாடுறது. கடைசியில அது வைக்கிறதே இல்லை, சில பேர் மறைச்சே வச்சிடுறது, அப்புறம் வந்து டொப்புன்னு பொத்துறது, பொத்தவே முடியாது. அப்புறம் இந்த கிட்டிப்புல ஏறி தூக்கிட்டு போவாங்க. அவன் போய் அங்க போய் விட்டுருவேன். தோத்தோ நாயே தோத்து போனா நாயேன்னு ஒரு பாட்டு வேற, அத அந்த ஓலத்துல வேற குடுக்குன்னு ஓடியாருவாங்க. கிட்டிப்புல வேறடா விளையாண்டோம், அதுக்கு எதுக்குடா நாய் மாதிரி நம்மளை தோத்தோ நாயெல்லாம் கூப்பிடுறேன் அப்படின்ட்டு. இந்த 4 ஒரு சுவிங்கி மாதிரி ஒண்ணு வச்சுட்டு இப்படி தூக்கி போட்டுட்டு, இரும்பு மாதிரி ஒன்ன தூக்கி போட்டுட்டு அதுல ஒண்ணு டொம்பு டொம்புன்னு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. என்ன விளையாட்டு தானே விளையாடுறீங்கன்னு தெரியாது. இந்த புளியங்காயை பறிச்சுட்டு அந்த புளியங்காய்க்குள்ள ஒரு மூணு மிட்டாய் இருக்கும். அந்த 3 மிட்டாய் வச்சு அமுக்கி திம்பாங்க. அப்படி ஒரு சுவையா இருக்கும். போச்சு, எல்லா மகிழ்ச்சியும் போச்சு. ஒரே ஒரு போன்னால போச்சா இல்ல என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னே தெரியல. அதுவும் இந்த சொந்தக்காரங்க எல்லாம் வருவாங்க பாத்தீங்களா, அவங்க வரவே மாட்டாங்க. இப்ப சொந்தக்காரங்க அந்த பந்திக்குதான் வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க, முந்திக்கு வரமாட்டாங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வருவாங்க, இல்லைன்னா வாரம் வருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் அப்பா எல்லாம் வருவாங்க. இங்க ஃப்ரெண்ட்ஸே வரமாட்டாங்க, இவங்க பேசாததுக்கு வரவே மாட்டாங்க. வந்துட்டு ஏப்பா நீ என்ன படிக்கிற, நீ என்ன ஆக போற, ஒரு கேள்வி கேட்பாரு. ஆகா அந்த மாமா வந்துட்டாரா, ஆம்பிஷன் கேட்பாரா அப்படின்ட்டு. என் தம்பி எல்லாம் துண்டை கட்டிட்டு குளிச்சுட்டு நிப்பேன், அப்படி ஓரமா போய் அது ஒழிஞ்சு நிப்பேன். டேய் வாடா அப்படின்னு இழுப்பாரு. அதெல்லாம் இல்லாம போச்சு. இன்னைக்கு நீங்க பேசின அலைய கிளப்பி விட்டுருக்கீங்க. கொஞ்சமா அப்படியே எல்லார்கிட்டையும் கொஞ்சம் பரவி விடுறேன். நிஜமாவே எங்க அம்மா பேசுனது நீங்க பேசுனதை பார்த்தா ஒரு நாள் விட்டு ஒரு கேப் விட்டு எங்களை ரொம்ப பெரிய ரீகேப் கூட்டிட்டு போனீங்கன்னு சொல்லுவேன். நன்றி, வணக்கம், வாய்ப்பு இருக்கு நண்பா. இந்த பர்த்டே பேபிக்கும் கொஞ்சம் நல்ல ஒரு ஸ்வீட் கொடுத்துருங்க, வாழ்த்துக்கள் அந்த குட்டி பையனுக்கு. அவங்க ஆண்டுக்கு ஆண்டு என்ன இன்னொரு லோகநாதன் சார் வந்துட்டாரான்னு எட்டி பஸ் இந்த அளவுக்கு அழகான ஒரு பாட்டு வர பண்ணாங்க. அவங்களுக்கு நன்றி சொல்லிடுவோம். நன்றி, வணக்கம், வாய்ப்பு. நன்றி மேடம், அருமையான ஒரு ஃபீட்பேக் கொடுத்தீங்க. அழகா இருந்தது உங்க ஃபீட்பேக்கு. எவ்வளவு சின்ன வயசுலயும் ரசனையோட வாழ்ந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயமும், இன்னைக்கும் அதே ரசனையோட நற்புலரில் பங்கேற்றுட்டு இருக்கிறோம். ஹீலர் சார். அனைவருக்கும் காலை வணக்கம். ரொம்ப சந்தோஷம். வீரமணி சாரோட பேரனுக்கு வந்து பிறந்த நாள் வாழ்த்துக்கள். சில பேர் பேசும்போது இந்த பஞ்சு டைலாக் ரமேஷ் சார் பேசுறது வந்து அப்பப்ப முன்னாடி நமக்கு கஷ்டம் இருக்கலாம், பின்னாடி சந்தோஷம் இருக்கலாம், அப்படியெல்லாம் தாண்டி இன்னைக்கு நான் சந்தோஷத்துல இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு பஞ்ச் இருக்கு பாருங்க, தட் வில் ஹெல்ப் யூ a lot. அது நம்மளோட கிளாரிட்டி ஆஃப் தாட், நம்மள அடுத்த பரிணாம வளர்ச்சிக்கு மேடம் முத்துலட்சுமி மேடம் வந்து பல விஷயங்கள்லாம் அப்படியே ரீகலெக்ட் பண்ணும்போது இந்த உறவுன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த இடத்துல அவங்க அப்படியே அதாவது அந்த வார்த்தையை தன்னை அப்லிஃப்ட் பண்ணது, அந்த ஃபேமிலியை அப்லிஃப்ட் பண்ணுது அப்படின்னு பார்க்க முடியும். இந்த நீங்க எல்லாம் உலகத்தை பாக்குற மாதிரி நாங்க பார்க்கலப்பா, எங்க குடும்பம் நாங்க பார்த்த விதமே, நீங்க எது உயர்வுன்னு நினைக்கிறீங்களோ அதை விட நான் உயர்வாக நாங்க சார்னு சொல்றதே கோபத்துலதான் சொல்லுவோம் அப்படிங்கிறதும் அவங்கன்ற அந்த தன்மையில வந்து நீங்க பேசும்போது உறவுங்கிறது எங்களோட ரிலேஷன்ஷிப் தாண்டி யார்கிட்ட நான் பேசினாலும் நான் என் ப்ரோக்ராம்ல சொல்லுவேன், தம்பி என் சட்டைக்கும் எனக்குமான உறவு. அதாவது என்னன்னா ரிலேஷன்ஷிப் பிட்வீன் யூ அண்ட் யூ டு பிளான் ஃபார் இட். நான் சொல்லுவேன்,
relationship between you and you, if you are start analyzing it, you can very well plan for others. Relationship between others அப்படிங்கறத தாண்டி relationship between others product. சார் ஒருத்தர் நெத்தியில பொட்டு வச்சிருப்பான், அந்த பொட்டுல நொல்ல நோட்ட சொல்ற கும்பல் நிறைய இருக்கும். அந்த பொட்டை நீங்க மதிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அந்த அம்மா பொட்டு வச்ச அம்மா உங்களை மதிப்பாங்க. அந்த பொட்டுக்கு கொடுக்கற மரியாதை தான் அந்த அம்மாக்கு கொடுக்கற மரியாதைங்கிறத நான் வேல்யூ சிஸ்டம்ல பசங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். தட் இஸ் வேல்யூ. யூ ஸ்டார்ட் பிளானிங் ஃபார் இட். அந்த உறவு முறைய அதை கொச்சப்படுத்தாம அதை நீங்க வேல்யூபிளா பார்க்க ஆரம்பிக்கும் போது நீங்கள் அதற்கு கொடுக்கற மரியாதையை அந்த அம்மாவுக்கு ஆட்டோமேட்டிக்கா கொடுக்க ஆரம்பிங்க. அந்த அம்மா உங்களுக்கு கொடுப்பாங்க பாருங்க. போட்டிருக்கிற கண்ணாடியில இருந்து, சிரிக்கிற முகத்துல இருந்து, பேசுற வார்த்தைகள்ல இருந்து. அந்த நான் 2வது படிக்கும் போது என் பக்கத்துல கர்ணன் ஒரு பையன் உட்கார்ந்துருந்தான். அது இன்னைக்கு ஞாபகம் வருது. திருப்பி எல்லாம் பார்க்க முடியாது, சான்ஸே கிடையாது, தெளிவா இருக்கு. ஆனா அந்த கர்ணன்கிற பையன் எதனால ஞாபகம் இருக்கான்னு தெரியாது. அந்த பையனோட முகம் எல்லாம் ஞாபகம் இருக்கு. தமிழரசின்னு இந்த கபடி இது விளையாடும்போது, கோகோ விளையாடும்போது தமிழரசின்னு எதிர் டீம்ல தமிழரசின்னு 3வது படிக்கிற பொண்ணு. அந்த பொண்ணு சீரகத்துலதான் இருக்கான். ஆனா இந்த தமிழரசி இன்னைக்கு பார்க்க முடியல. அதனால எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த நினைவலைகள் இனிமே யாராவது தமிழரசியை பார்க்க மாட்டோமா, நம்ம பார்த்த தமிழரசியை பார்க்க மாட்டோமா அப்படின்னு என்னத்தினால அந்த நட்பு தெரியாது. அந்த உறவு முறையை அவ்வளவு தூரம் வேல்யூபிளா நீங்க எடுக்கிறதுக்கு உணர வச்சுக்க தெய்வமே. ஈச்சர் அதே மாதிரி அந்த பேப்பரை பின்னாடி கேலண்டர்ல பின்னாடி எழுதுவோம்னு, அதெல்லாம் அது ஒவ்வொருத்தரும் அவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணுங்கிறத விட இதை நான் பயன்படுத்த முடியும்டா. நாங்கெல்லாம் காந்தி மார்க்கெட்ல போய் கிலோல பேப்பர் வாங்குவோம், கம்ப்யூட்டர் பேப்பரை. அதுலதான் நான் காலேஜ்ல நோட்டு, எனக்கு நோட்டு எல்லாம் கிடையாது. நான் காலேஜ்ல எழுதுனது எல்லாம் பக்கம் பக்கமா ஒன் சைடு பேப்பர் கிலோல வாங்கி இது தைச்சு பைண்டிங் பண்ணி அந்த நோட்ல தான் பக்கம் பக்கமா எழுதி நம்ம படிச்சோங்கிறத தாண்டி வழிகளோட டிராவல் ஆனாலும் பரவங்களுக்கு வழியை கொடுக்கணுங்கிறது தான் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ். தட் எக்ஸ்பீரியன்ஸ் வில் பி வேல்யூடு பை ஈச் அண்ட் எவ்ரி பர்சன். முத்துலட்சுமி மேடம், உங்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் தகும். நிறைய அசைவு, நிறைய அலைகள் எங்களுக்குள்ள கொண்டு வந்திருக்கீங்க தெய்வமே. நாம் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். நாம் வாழ்வது பிறருக்காக மட்டுமல்ல, நமக்காக மட்டுமல்ல, இந்த உலகத்திற்காக, மனிதனுக்கு பிறப்பு மட்டுமே என்பதை உணர்ந்து வாழ்வோம். வாழ்க பல்லாண்டு. நல்லோர்கள் வாழ்வை காக்க, நமக்காக நம்மை காக்க, ஹாப்பி நியூ இயர் என்றும் கொண்டாடுவோம். நன்றி. வாழ்க பல்லாண்டு. அருமை ஹீலர் சார், அருமையான எல்லா இடத்தையும் சர்ச் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, மிக அருமை. நம்மளுடைய அந்த பொருள்களை பொக்கிஷமா பாதுகாத்த அந்த பொறுப்புணர்வு இப்ப நம்மளே இல்லை. இந்த ஜெனரேஷன்ல, பழைய ஜெனரேஷன் இருக்கிறவங்களே இப்ப பொறுப்பா இல்லைன்ற ஃபீட்பேக் தான் என்னால கொடுக்க முடியும். அதெல்லாம் சுட்டி காமிச்சிங்க. வேற யாராவது ஃபீட்பேக்? சிவகனி மேடம் வாங்க. நான் ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது. மலரும் நினைவலைகளை ரொம்ப சிறப்பா இருந்தது. ஒவ்வொரு விஷயம் நீங்க சொல்லும்போது அடடா இது நம்மளும் பண்ணியிருக்கோமே அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அதுக்கப்புறம் சொல்லும்போது இவ்வளோ விஷயங்களா, அப்பப்பப்பா எவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க அப்படின்ட்டு யோசிக்கிற மாதிரி இருந்துச்சு. நல்ல நினைவலைகளோட தான் வாழ்ந்திருக்கிறோம் அப்படிங்கிறதே ஒரு பெரிய மகிழ்ச்சியான விஷயம். அதை தாண்டி இந்த அவர், அவங்க அப்படின்னு சொல்லும்போது வரக்கூடிய அந்த வித்தியாசம், அதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருந்தது. கரெக்ட். இப்பவும் அவருன்னு சொல்லிட்டோம்னா ஏதாவது நினைச்சுப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். எங்க சைடும் அந்த இதெல்லாம் சொல்லி தருவாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது இதெல்லாம் நம்ம இன்னும் சொல்லணும், இன்னும் இதெல்லாம் நம்ம மறந்த விஷயங்களை திரும்ப எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லித்தரணும் அப்படின்னு கூட தோணுச்சு. நிறைய நேரம் இல்லாதனால ஓடிட்டே இருக்கோமோ அப்படின்னு தோணுச்சு. ஸோ நம்மளுக்கு நிறைய பக்கங்கள் இருந்தது இந்த நினைவலைகள்லாம் யோசிச்சு பார்க்கறதுக்கு. ஸோ நம்ம என்ன நினைவலைகளை கொடுக்க போறோம் அப்படின்னு ஒரு ஃபீலிங் வந்துருச்சு. நல்லா இருந்தது. எக்ஸலண்ட். வாழ்த்துக்கள் மேம். தேங்க்யூ ஸோ மச். இன்றொரு நாள் போதுமா அதை நான் பாட, இன்றொரு நாள் போதுமா? போதாதம்மா, போதாது, என்றும் பாடுவோம். கண்டிப்பா போதாது. அவங்கவுங்களுக்கு அவ்வளோ மூட்டையா மகிழ்ச்சிக்கான நினைவலைகள் இருக்கு. தேங்க்யூ சிவகணி மேடம். லட்சுமிநாராயண் சார், நீங்க. அனைவருக்கும் காலை வணக்கம் சார். ரொம்ப அருமையான செஷன் இன்னைக்கு.
நித்யாதி மேடம் சொன்னாங்கல்ல, ஆக்சுவலா வந்து இப்போ வந்து எல்லாம் மாறி போச்சு, யாரும் வீட்டுக்கு வர மாட்டேங்கிறாங்க பிற்போன்னு. எல்லாத்துக்கும் காரணம் நம்ம தான் சார். ஆக்சுவலா நம்ம எல்லாத்தையும் அனுபவிச்சோம், ஆனா அடுத்த ஜெனரேஷன் நம்ம கொடுக்க தயாரா இல்லை. நம்ம ஆக்சுவலா நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்றோம். இப்ப நமக்கு வந்து ஒரு புள்ள போதும், ஒரு பக்கத்து வீட்டுல பேசக்கூடாது, பக்கத்து வீட்டுல பேசக்கூடாது, அப்படிதான் நம்ம தான் முடிவு பண்ணணும் தவிர அதுவா மாறல. நம்ம தான் மாத்தணும் சமூகத்தையே ஃபுல்லா டோட்டலாவே. அதான் எனக்கு 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 தோன்றது. நீங்க ஒத்துக்கினா தெரியல எனக்கு. அதுதான் உண்மையான காரணம் சார். அது உடனே நம்ம வந்து பக்கத்து வீட்டுல போய் விளையாடுனா நம்ம வந்து வீட்டுல இருக்க மாட்டோம் ஆக்சுவலா அப்பெல்லாம். இப்ப யாரும் வெளியில விடுறதே கிடையாது. நமக்கு பிஸியா இருக்கணுன்றதுனால போனை கொடுத்துருவோம் பிள்ளைகிட்ட, போனை பார்த்துக்கணும் விடுறோம், டிவியை போட்டு விட்டுறோம். நம்ம வந்து என்கேஜ் பண்றதே கிடையாது அவங்கள. ஸோ காரணம் கூட நம்மளே வச்சுக்கிட்டு மற்றவங்க வச்சு குறைய சொல்ல முடியாது. நம்ம அது மாதிரி வீட்டுக்கு போகணும், சொந்தக்காரங்க அண்ணன் வீட்டுக்கு போகணும் கூட முதல்ல சொல்லிட்டு வாங்குறாங்க, முதல்ல சொல்லிட்டு போன்றாங்க. இதெல்லாம் தேவையில்லாது. முதல்ல அப்ப மாமா அத்தையெல்லாம் வந்து சொல்லாமலாம் வீட்டுக்கு வருவாங்க, வந்தா 10 நாள் வீட்டுக்கு தங்குவாங்க. அப்ப நம்ம எல்லாம் என்ஜாய் பண்ணணும். இப்ப நம்ம வந்து யாருமே போறதுக்கு யோசிக்கிறாங்க இப்ப. ஸோ இதெல்லாம் நம்மளா மாத்தினாதான் எல்லாம் மாறி போச்சு சார். நம்ம மாறணும் ஆக்சுவலா. நம்ம வந்து நம்ம அடைஞ்ச இன்பத்தை வந்து நம்ம அடுத்த ஜெனரேஷன் கூட தயாரா இல்லை. கொடுக்கணும்ன்றது என்னோட தாழ்மையான கருத்து சார். ரொம்ப அருமை சார். தேங்க்யூ. அந்த அண்ணன் நான் இல்லை அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன். தெய்வமே. அதுவும் இல்லாம லட்சுமிநாராயணன் பேசும்போது எனக்கு சனி ஞாயிறுல நான் 2வது படிச்ச ஊருக்கு போகணும், தும்மாச்சிபுரம் 3வது 4வது அது போனேன், இதுக்கு போகணும் அப்படின்லாம் முத்துலட்சுமி மேடம் பேசுனதுல இருந்து தோணுது. நட்பை வளர்த்துக்குவோம். தேங்க்யூ சார். எக்ஸ்கியூஸ் மீ. சர்வினுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நிறை செல்வம், நீங்காயில் உயர்ப்புகள் பெற்று நீண்ட ஆரோக்கியத்தோடு நிறைவா வாழ இறைவனை வேண்டுகிறேன். நன்றி சார். தேங்க்யூ மேடம், உங்கள் ஃபீட்பேக் மற்றும் வாழ்த்துக்களுக்கு. லட்சுமணன் சார் அருமையான ஒரு செய்தி சொன்னீங்க உங்கள் ஃபீட்பேக்கில். ஆக்சுவலி நம்ம தான் மாறி போயிட்டோம். நம்ம நிறையா அந்த காலத்தில் 10 நாள் வந்து இருப்பாங்க, கல்யாணம்னா ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு. நம்ம எந்த வீட்டுக்கு போகிறோம்? இப்போ எந்த சொந்த நெருங்கிய கல்யாணம்னா கூட முதல் நாள் தான் போகிறோம். அங்கே எவ்வளோ நேரம் இருக்கிறோம்? ஒரு நண்பர்கள் கல்யாணத்துக்கு கூட 20 நிமிஷம் தான் டோட்டலாகவே ஸ்பெண்ட் பண்ணுறோம் நம்ம. ஸோ எல்லாமே நம்ம தான் மாறி போயிட்டோம். ஸோ நம்ம மாறும்போது சுற்றி இருக்கிற மாற்றத்தையும் நம்ம ஏற்றுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. நன்றி. வேற யாரோ ஃபீட்பேக்? ஜெகநாத் சார், நீங்கள் ஏதோ கை வச்சு. அதான் அவர் லட்சுமி நாராயணன் சார் சொன்னதை தான் சொல்லணும்னு நினைச்சேன். அதாவது யார் வீட்டுக்கு போறதுனாலும் யூஸ்டு பார்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது உள்ள நம்ம பாட்டுக்கு கடலடியா உள்ள நுழைவோம் முந்திலாம். அப்படியெல்லாம் இப்ப வந்து இம்பாசிபிள் டு என்டர் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏன் அப்படி ஆச்சுன்னு தெரியல. அதே மாதிரி அந்த அவங்க முத்துலட்சுமி சொன்ன வாசலில் பூசணிப்பூ வந்து அப்பார்ட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் அது போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு வீட்டுக்கு போறதை பத்தி சொல்லணும்னு நினைச்சேன். அதான் லட்சுமி நாராயணன் சொன்னாரு, நீங்களும் சொன்னீங்க. என்ன பண்றது, ஹவு டு கெட் இட் பேக், அது வி ஹேவ் டு பாண்டர். அவ்வளவுதான். இல்ல சார், நம்ம வந்து நம்மளோட இதுதான் சார். இது வந்து எப்படின்னா நம்ம வந்து நம்மளோட பொறுமை வேணும், நமக்கு ஆக்சுவலா அக்செப்டன்ஸ் வேணும் சார். ஆக்சுவலா 1000 சொன்னா கூட நம்ம உறவு வேண்டும் நம்ம நினைச்சோம்னாலே ஆட்டமே வந்து உறவு கிடைச்சிரும் சார். அது கண்டிப்பா. உங்க வீட்டுக்கு வருவேன் அடுத்த வாரம். கண்டிப்பா வாங்க. வெல்கம். ஆமா, வாழைப்பூ வேற சொல்லிருக்கீங்க அந்த நாள. இந்த ஒரே ஒரு நிமிஷம் நண்பா. அந்த அந்த அப்ப வந்து சொந்தக்காரங்க எல்லாம் வந்தாங்களா. அப்ப வந்து நாங்க வந்து சினிமாக்கு அப்பதான் எப்பயோ மாசத்துக்கு ஒருக்காவோ 3 மாசத்துக்கு ஒருக்காவோ அப்பா கூட்டிட்டு போவாரு. வனஜா கிரிஜா வனத்தை போல வல்லரசு இப்படி வா கூட்டிட்டு போனாரு ஒரு காலத்துல. அப்ப ஒரு நாள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அவங்க சொந்தக்காரங்க வந்தாங்க. ஆனா எங்க அப்பா எதையுமே காட்டிக்கல, எங்களையும் எங்க கண்ணு அசைவுல அப்படி கண்ணு அசைச்சு காட்டிக்கல. நாங்க ரொம்ப அப்படியே எக்ஸைட்மெண்ட்டா இருந்தோம். ஃபர்ஸ்ட் வந்து சினிமாக்கு போகணும்னு சொன்னா அப்பா வரவே மாட்டாரு. லேட் ஆயிடும். வேணாம் வா, இன்னைக்கு சினிமாக்கு போல போ அப்படின்ற மாதிரி எல்லாரும் போய் முளையில போய் உட்காந்துக்குவோம். உட்கார்ந்த பிறகுதான் எல்லாரையும் வாடா தங்கம் செல்லம் இப்ப என்ன லேட் ஆயிடுச்சுல ஆபீஸ்ல இருந்து வர அப்படின்னு சொல்லி அப்படி தாஜா பண்ணி கூஜா பிடிச்சி எல்லாம் கிளம்பிட்டோம். அப்பதான் அந்த சைக்கிள்ல உட்காந்துக்கிட்டு கிளம்புறப்ப ஃப்ரெண்ட்ஸு வந்துட்டாங்கன்ட்டு கண்ணை அசைச்சிட்டு அப்படி உள்ள கூட்டிட்டு போய் விருந்தோம்பல் பண்ணது இன்னும் ஞாபகம் இருக்கு. இன்னொருத்தவங்க வந்துட்டாங்கன்னா அந்த அம்மா சொல்லுவாங்க ஓயாம அந்த அனிச்சப்பூ வாடின மாதிரி அப்படின்ற அந்த விருந்தோம்பல் பாட்டை ஓயாம திருக்குறள் பாட்டை சொல்லுவாங்க. அந்த மோப்ப குலையும் சொல்லிட்டு அதையும் நாங்க மீன் பண்ணி அம்மாவும் அப்படி அசைச்சு அம்மாவும் விருந்தோம்பல் பண்றாங்க. நாங்க அன்னைக்கு திரைப்படம் போகவே இல்லை. ஆனாலும் எங்களுக்கு அந்த மாமா போறதுக்குள்ளேயும் அந்த செருப்பத்துக்கு ஒளிச்சு வைக்கிறது.
இந்த கோயில்ல பூட்டு போட்டானா செருப்புக்கு ஒருத்தன், அப்படியே திண்டுக்கல் பூட்டோட தூக்கிட்டு போனானா 2 செருப்பையும். தனித்தனியா கிடந்தாலும் கலந்துருக்கும் அப்படின்ற கதை தான். இங்க அங்க செருப்பை ஒளிச்சு வச்சுட்டா மாமா போக மாட்டாருன்னு ஒரு நப்பாசை. அப்படிலாம் கூட அது மாமா வந்து ஒரு மாமா நடுராத்திரில ருக்குமணி ருக்குமணி அக்கப்போ என்ன சத்தம் அந்த பாட்டை பார்த்துட்டு வந்துட்டு நித்தியா நித்தியா அப்படின்னு சொல்றது. இந்த மாமா வாயில தூக்கி போட்டு கடலையை தூக்கி பிடிப்பாரு, நாம போய் டபக்குன்னு பிடிப்போமான்னு பார்ப்பான், மாமா டொக்குன்னு பிடிச்சிருவாரு. அந்த மாதிரி இதெல்லாம் மிஸ் பண்றோம். நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, ஃபோன் டைரியில எத்தனை பேர் நம்பர் இருக்கு, எத்தனை பேருக்கு சேவ் பண்ணிருக்கோம், அதை ஒரு குறிப்பிட்ட ரேண்டமா டிவைட் பண்ணி நான் மாசம் மாசம் ஒரு 10 பேருக்கு கால் பண்ணுவேன். ஆனா அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, என்ன எப்படி இருக்கேனே கேட்கல. ஃபர்ஸ்ட் நல்லா இருக்கியா, வீட்டுல பிள்ளை குட்டி நல்லா இருக்கா, என்ன நித்யா வேணும், வேணும் வேணாம், பஸ்ஸும் வேணாம், நம்ம ஒழுங்கா உட்காருவோம் அப்படின்ட்டு. வாரம் வாரம் வேற வீட்டுக்கு நான் கிளம்பி போவேன். போகும்போது என்ன தெரியுமா கேக்குறாங்க, உனக்கு வேலை வெட்டியே இல்லையா, தனி ஞாயிறு மாவி ஆட்ட மாட்டியா. நேத்து ஒரே ஒரு ஈவெண்ட் நடந்துச்சு நண்பா. இந்த சைக்கிளை தூக்கிட்டு கொதிக்கிற வரைக்கும் சைக்கிளை தூக்கிட்டு நற்புலரி கேட்டுக்கிட்டு அந்த கூடையில அந்த போனை வச்சுட்டு இப்படி லைட்டா சுத்தி வந்தேன். இந்த பக்கத்து வீட்டு அம்மா கேட்டாங்க, வீட்டு வேலையெல்லாம் பார்த்து முடிச்சுக்கியா, கொதிக்குது அப்படின்ட்டு வந்துட்டேன். இப்படித்தான் போகுது. இருந்தாலும் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி தரணும்னு சிவகனி மேம் சொன்னாங்கல்ல, என் பிள்ளைதான் இந்த செஷனை முழுசா கேட்டுச்சு. நான் அதுக்காக தான் இன்னொரு பர்பஸா மல்டி பர்பஸா தான் நம்ம வேலை பார்க்கிட்டு இருக்கோம், மல்டி ஃபோக்கஸிங்கா போய்கிட்டு இருக்கோம் அப்படின்றதையும் சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி மேடம், அருமையான ஃபீட்பேக் கொடுத்தீங்க. நம்மளை பற்றி நம்ம வீட்டில் இந்த 6:45 வரைக்கும் ஆட்டம் போடுறதுக்கு வீட்டில் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னு நமக்கு ஒருத்தவங்களை கேட்டால் தெரியும். அதுக்கு பின்னாடி பெரிய நினைவலைகள் இருக்கு, நிறைய சொன்னாங்க. அதை வச்சு ஒரு டாபிக் போடுவோம். நிறைய இருக்கு. அதனால வந்து சீக்கிரமா நம்ம முடிச்சுக்கலாம். அருமையான ஒரு இன்னைக்கு நினைவலைகளை நம்மகிட்ட விட்டு சென்ற முத்துலட்சுமி மேடம் அவர்களுக்கு ஒரு நம்ம நற்புலர் குடும்பம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து, அம்மா எவ்வளவு தூரம் போனாங்களோ அதெல்லாம் தாண்டி பல நினைவுகள் பண்ணாங்க. அம்மா கேட்டுட்டு இருந்தாங்களான்னு தெரியல, ஊருக்கு போயிட்டாங்களா இருக்காங்களான்னு தெரியல, அம்மாவுக்கு கூகுள் மீட் கற்றுக் கொடுத்தாங்களான்னு தெரியல. இதெல்லாம் பண்ணிடுவாங்கன்ற ஒரு விஷயத்துல அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் தெரிவித்து, இன்னைக்கு இணைந்து அருமையான ஃபீட்பேக் கொடுத்த அனைவருக்கும், கடைசி வரை இருந்து பங்கேற்ற அனைவருக்கும் ஒரு நற்புலர் குடும்பம் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவித்து, வாழ்த்துக்களை இது ஃபீட்பேக்கை மட்டும் படிக்கிற இன்கால் மெசேஜஸ்ல அருணகிரி சார் வந்து கொடுத்துறேன், சாரி மறந்துட்டேன். அருணகிரி சார் வந்து குட் மார்னிங் நற்புலரி, குட் மார்னிங் முத்துலட்சுமி மேடம், எக்ஸலன்ட் நேரேஷன் ஃப்ரம் சைல்ட்ஹுட் டு டில் நவ், கன்கிராட்ஸ் மேடம் சொல்லியிருக்கிறாங்க. இனி நற்புலரி வணக்கம், முத்துலட்சுமி அவர்களின் நினைவலைகள் மகிழ்ச்சிகரமாக இருந்ததுன்னு சேகர் நாமக்கல்ல சொல்லியிருக்கிறாங்க. ஹாப்பி பர்த்டே மாஸ்டர் சித் சர்பின் அப்படின்னு அருணகிரி சார் சொல்லியிருக்காரு. அருணகிரி சென்னைன்னு போட்டிருக்காரு, அவர் வந்துட்டாரா தெரியல கல்கட்டாலேருந்து, என்னன்னு தெரியல. லட்சுமிநாதன் சார் குட் மார்னிங் டு ஆல், வெரி எக்ஸலன்ட் மெமரி ஷேர்ட், ஆல்மோஸ்ட் ஆல் 60s 70s kids had the experience in their life. Thanks for remembering the unforgettable memories. Wishing the child master Sid Sarvesh to very happy birthday. God bless him அப்படி கொடுத்துருக்காரு. சிவசங்கரி மேடம் லட்சுமி நாராயணன் முன்னாடி இந்த வாழ்த்து தெரிவித்தாரு. சிவசங்கரி மேடம் எக்ஸலன்ட் செஷன், முத்துலட்சுமி மேம் கங்க்ராட்ஸ் கொடுத்துருக்காங்க. சண்முக வீரமணி சார் வந்து அருமை சூப்பர் செஷன் சிஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஹாப்பி பர்த்டே விஷஸ் டு சர்வின்னு முத்துலட்சுமி மேடம் கொடுத்துருக்காரு. ஜெகநாத் சார் ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கிறாரு, எனக்கு ஹேங் ஆகலை, நான் பார்த்துட்டு சொல்கிறேன், ஒரே நிமிஷம். வெரி குட் அப்ரிங்கிங் பை சுந்தரி மேடம் அண்ட் சண்முகம் சார் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஏற்புரைக்காக முத்துலட்சுமி மேடம், அவங்கள்ட்ட 1 நிமிடம் தளம் ஒப்படைக்கப்படுகிறது. தேங்க்யூ சார். ஒரே ஒரு நிமிஷம், அம்மா மட்டும் ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. அம்மா இங்கே தான் இருக்காங்க, கேட்டுட்டு தான் இருந்தாங்க, அவங்க இதில் கனெக்ட் ஆயிருக்காங்க. ஆனால் நான் இப்போ எக்கோ அடிக்குங்கிறதுனால இதுலேயே ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. நற்புலரி நேயர்கள் அனைவருக்கும் என்ன அன்பான காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் காணுகின்ற பேரனுக்கு வாழ்க பல்லாண்டு என்று இறைவனை வேண்டி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நல்ல ஒரு நினைவேளைகளை உங்களோடு பகிர்வதற்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைத்தது. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி
இந்த நாடே இருக்குது கண்ணே, சின்னஞ்சிறு கைகளை நம்பி சரித்திரம் இருக்குது பெண்ணே என்று சொல்லி சொல்லி என்னுடைய குழந்தை பெண்ணை வளர்த்ததுக்கு நான் இன்னைக்கு பெருமைப்படுறேன். எல்லாத்துக்கும் அப்பா அப்பான்னு சொன்னாங்க. தயாரிப்பாளர் தான் நான், இயக்குனர் அவங்க அப்பா தான். ஏன்னா என்னை இயக்குனதே அவங்க தான். அதனால அந்த அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம், தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம், இரண்டும் இருந்தால் பேரை வாங்கலாம், பேரை வாங்கினால் இரண்டும் இருந்தால் ஊரை வாங்கலாம், ஊரை வாங்கினால் பேரை வாங்கலாம் என்று ஒரு நல்லதொரு பெயரை பெறுவதற்கு இந்த நட்புலரியின் இந்த மலரும் நினைவலைகள் காரணமாகின்றது. வாழ்த்திய அத்தனை நெஞ்சங்களையும் வணங்கி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி. என் மகள் இவ்வளவு தூரம் அவருடைய நினைவலைகளை பகிர்வதற்கு அவருடைய தந்தையார் ஒரு காரணமாக இருந்தார் என்பது அனைத்துமே அவர்தான் காரணமாக இருந்தார். எனவே திருமதி சண்முகமையா அவர்களுக்கு நான் வரவேற்கிறேன். என்னையும் இயக்கி என் பிள்ளைகளையும் இயக்கியதற்காக அவர்களுக்கு நன்றி தெரிவித்து ஆண்டவன் வேண்டி வாழ்க்கை என் பெண்ணை அனைவரையும் நன்றி மேடம். உங்களுடைய குரல் கேட்கறதுக்கு அதுக்காக தான் நான் வந்து முசலிஷ் மேடம்கிட்ட ஏற்படுத்தும் போது கேட்டிருந்தேன். வந்து ஃபீட்பேக் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி மேடம். உங்களுடைய ஒரு நிமிடம் நீங்க பயன்படுத்தி. ஹாப்பி பர்த்டே விஷஸ் டு சித் சர்வின். என்ஜாய் பண்ணுங்க. காட் பிளஸ் யூ ஆல்வேஸ். அப்புறம் தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் ஆல் த எக்ஸலண்ட் ஃபீட்பேக் ஷேர்ட் ஃபார் மை செஷன். எல்லாருடைய இதுக்கும் முத்தாய்ப்பாக ஒரு வரி சொல்றேன். அப்பா 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 அப்பான்னு சொல்லி அப்பாவே பேசிட்டு இருந்தேன். அது நீங்க எல்லாரும் சொன்ன மாதிரி பெண் குழந்தைகளுக்கே இருக்க இயல்பான ஒரு இதுதான். அது இதுல இன்னொரு காரணம் என்னன்னா, அம்மா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க அப்படியே ஒரு என்ன சொல்றது 24 hours 365 days சுத்திக்கிட்டே இருந்ததுனால புயல் மாதிரி சைக்ளோன் மாதிரி அவங்களுடைய இதுக்கு அவ்வளவு ஃபுல்லி அவங்க எங்கேஜ்டு. அந்த இதுல வந்து ஃபுல்லா அதுல அப்பா சப்போர்ட்டா இருந்ததுனால அந்த சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ்ல எல்லாம் நான் அப்பாவை சொன்னேன். இதை தாண்டி அம்மா வந்து பண்ணது பெரிய 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 விஷயங்கள் பல பல இருக்கிறது. இப்போ அது பத்தாதுன்னு இப்ப அப்பாவிற்கு பிறகு, அப்பாவின் மறைவுக்கு பிறகு அம்மா வந்து எனக்கு வந்து எப்படி தாய் மாணவர் மாதிரி தந்தையும் மாணவரா இருந்து என்னைக்குமே இன்னைக்கு வரைக்கும் என் கையை பிடிச்சு எனக்கு உறுதுணையா இருக்கிறது அம்மா தான். அவங்கதான் என்னுடைய வாழ்க்கையின் அச்சாணி. அப்பா அம்மா ரெண்டு பேருமே ரெண்டு பக்கமும் ரெண்டு வீலுக்கு எப்படி அச்சாணியோ அது மாதிரிதான் எனக்கு வாழ்க்கை. ரெண்டு பேரும் ஒர்க்கிங்னால அம்மாவுடைய இதுக்கு அப்பா ஹெல்ப்பா இருந்ததுனால அந்த டே டு டே ஆக்டிவிட்டிஸ்ல அப்பாவோட இது எனக்கு நிறைய இருந்துச்சு. அதுதான் மெயினானது. ஆனா ரெண்டு பேரும் 2 கண்கள் எனக்கு. மிக்க நன்றி. இந்த செஷன் எனக்கு இன்னைக்கு கொடுத்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஷேர் பண்ண வச்சதுக்கு, எனக்கு நினைவுகளை தூண்டி விட்டதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி மேடம். ஆக்சுவலி உங்களை மட்டும் இல்ல, நம்ம நட்புல இருக்கிறவங்களோட பல நினைவலைகள் வெளியில வருது. அதுக்கு ஒரு குமரேஷ் சாருக்கு ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிப்போம். நம்ம நீங்க என்னதான் காரணம் சொன்னாலும் பெண் குழந்தைகள் அப்பா தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம டிக்ளேர் பண்ணிக்கிறோம். உங்க அம்மா பக்கத்துல இருக்கிறதுனால நீங்க பூசி மொழிகிறீங்கன்னு தெரியுது. ஒண்ணு சொல்லிக்கலாம் ஐயா. ஜானி ஜானி எஸ் பாப்பா, ஆமா, டாக்கிங் லையி நோ பாப்பா அப்படின்னு சொல்லிட்டோம்னா போதும். நீங்க எல்லாரும் அப்பாவா இருந்து மகனுடைய பாராட்டு கிடைக்கலன்னு வருத்தப்பட்டீங்கல்ல, அதனாலதான் உங்க எல்லாருக்கும் சேர்ந்து இன்னைக்கு பாராட்டு மலைகளை நான் வந்து மூலமா சொல்றேன். ஜானி எஸ் பாப்பா, சாணிய போட்டு முழுக்கு பாப்பான்னு அப்படியே பூசணி பூவாயே பாப்பா அப்படின்னு. எங்க கூட படிச்ச ஒரு பாப்பா ஞாபகம் வருது. நித்யதேவி பேசும்போதெல்லாம் தாண்டி குதிக்கும் 4 பெஞ்ச் எல்லாம். அந்த மாதிரி ஒரு ஆளு நித்யதேவி மேடம் பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அந்த ஞாபகம் வருது. நன்றி. தந்தையும் மாணவர்னு சொன்னது ஆனா நிஜம் சார், அது உண்மை சார். இல்ல அது நான் இல்லைன்னு சொல்ல வரல. பட் இருந்தாலும் நமக்கு வந்து 80-20ங்கிறத நம்ம எடுத்துட்டு தான் ஆகணும். நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். அது கேட்டிருக்கேன் அப்பப்பா அப்பப்பா. ஆமா, இப்ப எனக்கு வந்து என் மகனை பார்க்கும்போது பொறாமையா இருக்கு. ஏன்னா அந்த பாப்பா வந்து அவன் கூடயே ஒட்டிட்டு இருக்கிறது வந்து நமக்கு அந்த மாதிரி ஒரு இது இல்லையன்ட்டு. பட் எனிவே ஓகே, இதுதான் வந்து உலக இயல்பு. நன்றி. பேத்தி வந்து மகளுக்கு மக அது வித்தியாசமா இருக்கும். அது வரும்ல